Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about first year civil engineering. So okay, question pattern change ஆயிருக்கு அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலயே ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஷின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. 10 1 மார்க்ஸு, 10 3 மார்க்ஸு அண்ட் தென் 5 12 மார்க்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இன் ஃபஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். சிவில் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் யூனிட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸுடைய 1 மார்க் வந்து ஒரு 31 மார்க்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிறது தான் வருமா மேம் அப்படின்னா ஐ கான்ட் கிவ் எனி அஷூரன்ஸ். ஓகே, பிகாஸ் 1 மார்க் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. ஓகேவா? நம்ம அந்த யூனிட் த்ரூ அவுட் ஃபுல்லாக நம்ம வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம 1 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்குற இந்த 31 மார்க்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 1 மார்க் உடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் யூனிட் 1 பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்ட் ஏ. கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட் இன் ஏ பிரிக் ப்ரொடியூசஸ். ஓகே, என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட் இன் ஏ பிரிக் ப்ரொடியூசஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சால்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் பிரிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் மெக்னீஷியா ப்ரொடியூசஸ் டேஷ் கலர் இன் பிரிக்ஸ். ஓகே, பிரிக்கில் வந்து மெக்னீஷியா வந்து ப்ரொடியூசஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன கலரில் இருக்கும் பிரிக்கு பார்க்குறதுக்கு? எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு. தி காம்போசிஷன் ஆஃப் சோடா கிளாஸஸ் Na2O CaO 6 SiO2. Okay, the composition of soda glass is Na2O, calcium oxide, silicon dioxide. Okay, electrical conducting property of glass is insulator. Okay, electrical conducting properties of glass is insulator. What salt should be added to glass for blue color? ப்ளூ கலராக மாறத்துக்கு என்ன சால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க? கோபால்ட் சால்ட். ஓகே, ஒய் சீரியம் ஆக்சைடு இஸ் ஆடட் டு ஆப்டிக்கல் கிளாஸ். ஏன் வந்து சீரியம் ஆக்சைடு வந்து ஆப்டிக்கல் கிளாஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அப்சர்வ் யூவி லைட், அல்ட்ரா வயலட் லைட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஃபுசோலோனோ இஸ் எ டைப் ஆஃப் வல்கானிக் ஆக்ஷன். ஓகே, இது வந்து இந்த வல்கானிக் இது சொல்கிறல்ல எரிமலை, அதனுடைய அந்த சாம்பல் வந்து அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுசோலோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செட்டிங் ஆக்ஷன் ஆஃப் சிமெண்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை அலுமினியம் ட்ரைஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ட்ரைஆக்சைடு. Setting action of cement is determined by aluminum oxide. Gypsum in a cement and act as retarding agent. என்ன ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டார்டிங் ஏஜென்ட். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டொமர்மோனைட் ஜெல்? ஓகே, கால்சியம் ஆக்சைடு, சிலிகான் டை ஆக்சைடு, வாட்டர். டொபர்மோனைட் ஜெல் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா இதுதான். What is the temperature range of cold weather concreting below 5 degrees Celsius? What is the temperature range of cold weather concreting below 5 degrees Celsius? Gypsum main ingredient of cement is lime. The main ingredient of cement வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்னா சுண்ணாம்பு. Bricks are mainly made from clay. எதனால் செய்கிறாங்க? செங்கல் எல்லாம் கிளேனா களிமண். கான்கிரீட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் அண்ட் வாட்டர். கான்கிரீட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் அண்ட் வாட்டர்.
The main purpose of reinforcement in concrete is to resist tension. The main purpose of reinforcement in concrete is to resist tension. The strength on concrete mainly depends on water-cement ratio. The strength on concrete mainly depends on water-cement ratio. Which test is used to determine compressive strength of bricks? Crushing test. Which test used to determine compressive strength of bricks? Crushing test. Gypsum is added in cement mainly to control setting time. Gypsum is added in cement mainly to control setting time. The maximum water absorption for good quality bricks should not exceed 20%. The maximum water absorption for good quality bricks should not exceed 20%. The main raw material used in the manufacture of glass is silica. The main raw material used in the manufacture of glass is silica. Glass is mainly amorphous solid. Glass is mainly amorphous solid. White cement is mainly used for decorative works. White cement is mainly used for decorative works. Sorrel cement is also known as magnesium oxychloride cement. Sorrel cement is also known as magnesium oxychloride cement. Hydrophobic cement is prepared by grinding OBC with calcium stearate. Hydrophobic cement is preferred by grinding OBC with calcium stearate. Fiber reinforced concrete contains fibers such as all the above. Fiber reinforced concrete contains fibers such as glass, carbon, synthetic fiber, all the above. The most common type of reinforcement used in concrete is steel. The most common type of reinforcement used in concrete is steel. Curing of concrete is mainly done to maintain moisture and temperature. Curing of concrete is mainly done to maintain moisture and temperature. Which of the following is not a raw material used in the manufacturing of Portland cement? Silica sand alone. Which of the following is not a raw material used in the manufacturing of Portland cement? Silica sand alone. What is the typical percentage of tricalcium aluminate Ca in Portland cement? 10%. ஓகே ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ டியர்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.